போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சங்கூதுற விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. பில்லி சூனி ஆவி பூந்துதான் அந்த இறப்பு நடந்தது. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நாயெல்லாம் குலைச்சது. ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாருங்க, அந்த கெட்ட ஆவியை புடிச்சு துரட்டத்துக்கு ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து நாங்க முகத்துல ஒட்டிக்கிட்டா கூட நாங்க விஜய் தான். அடுத்த மீட்டிங்ல நான் சொல்றேன், எல்லாருமே இன்னும் சொல்ல போனா முக ஸ்டாலின் ஐயா வந்துருவாரு, எங்க கட்சியில ஜாயின் பண்ணிடுவாரு. அதை வச்சு நான் பேச லாஸ்ட் டைம் கேட்டீங்கல்ல, ஒரு புரட்சி போர் உண்டாயிடக்கூடாதுன்னு தான் சதியோட மொத்த சுரூபமா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. விஜய் மட்டும் இருந்தாருன்னா போர்க்களம் நடக்கும். அதான் அவர் இல்லையா சார்? எந்த சிபிசிஐ வச்சு உட்காந்து நீங்க மணிக்கணக்கா விசாரணை நடத்தினாலும் நியாயமா கேள்வி கேட்கறேன், நீங்களே நியாயமா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த மக்கள் சந்திக்கிற கூட்டத்துல 2000 பேருக்கு நாங்க அனுமதி தரோம் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்தவங்க பொதுமக்களா நிர்வாகிகளா? நியாயமா பதில் சொல்லுங்க. நியாயமா தான் கேள்வி கேட்கறேன், நீங்களும் நியாயமா பதில் சொல்லுங்க. ஒரு விஷயங்க, எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே பொதுமக்கள். அந்த பொதுமக்களுக்குள்ளாரதான் நிர்வாகிகள். புரியுதுங்களா? இங்க மக்கள் இருக்கும் இல்லங்க. ஆளுங்கட்சியில இப்ப இருந்துட்டு இருக்காங்கல்ல, ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, அடுத்தடுத்தாப்புல நிர்வாகிகள் இருக்காங்களா அந்த கட்சியில? அவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? மக்கள் தானே. அந்த மக்களுக்குள்ளாரதானே அவங்க நிர்வகிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க 2000 பேர் வந்தாங்க அப்படிங்கறதுல, அதுக்கு மேல வந்தாங்க. புரியுதுங்களா? வரக்கூடாதுன்னு நாங்க சொன்னது குழந்தைகளை தான் நிப்பாட்டணும். குழந்தைங்களை ஏன் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேணாம். குழந்தைகள் அணின்னு வச்சிருக்கீங்களா? குழந்தைங்களை கூட்டின்னு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களும் அரசியல் தெரிஞ்சிட்டோம். குழந்தைகள் அணின்னு உங்ககிட்ட இருக்குல்ல ஒண்ணு, அவங்களுக்கு எப்படிப்பட்ட அரசியலை நீங்க புகட்ட போறீங்க? அப்ப குழந்தைகளை இப்பவே நீங்க அரசியல் வகைப்படுத்தலாம, ஏன் குழந்தைங்களை கொண்டு வரக்கூடாதுன்றீங்க? ஏங்க இல்ல புஷி ஆனந்த் எல்லாரையும் அனுப்பி விட்டாரு, அதுக்காக கேட்டேன். குழந்தைங்க என்ன, நம்ம வீட்டு குழந்தையா இருந்தாலும் உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஒரு தேட்டருக்கு ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு அழுது கத்துச்சுன்னா அது அத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸ். ஆமா, உண்டா இல்லையா? கண்டிப்பா. ஒரு காசு கொடுத்து உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்னு போறவனுக்கு அந்த குழந்தையோட டிஸ்டர்பன்ஸ் எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப தலைவரோட பேச்சு ஒரு உலகத்தோட முதன்மையான பேச்சு அப்படி நீங்க சொல்லி எல்லாரும் கேட்டு அது பிரகாரம் நடக்கணுங்கிற அந்த பேச்சு கிளியர் கட்டா அதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துடக்கூடாது. எந்த குழந்தையும் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க குழந்தைங்களெல்லாம் நாங்க வர வேணாம் அப்படின்னு சொன்னது. புரியுதுங்களா? இதுல ஏதாவது நெரிசல் முசல்ல இதாயிருங்கிறதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இதுங்கள. இதுக்காக தான், இதுதான் காரணம். குழந்தைங்க அழுதா உங்க தலைவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், பேச வந்ததை மறந்துடுவாரு. அதனால குழந்தைங்க உள்ள அலோடு இல்ல. பேச வந்ததை மறந்துடுவாரா? ஆமா. ஏங்க ஒரு விஷயம், தலைவரோட அப்பா டைரக்டர், ஆமா, அம்மா பாடகர், ஆமா, புரியுதுங்களா? குடும்பமே மாமா கலை குடும்பம். மாமா ப்ரொடியூசர். அவங்க மாமா இல்ல, நீங்க மாமான்னு ஓகே. இல்ல, நான் அவரை சொல்லல மாமான்னு, விஜயோட மாமா ப்ரொடியூசர்னு. இல்ல, நீங்க எந்த நோக்கத்துல ஓகே, நான் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. மாமாங்கிறத உங்க மனசு ஓட்டத்துல அப்படி இருக்குது போல இருக்கு. இல்லங்க, நீங்க கேள்வி கேட்கிற விதம் அப்படி இருக்கு. மாமா வேலைவா சார்? மாமா வேலை பாக்கணும்னு சொல்ல, மாமா ப்ரொடியூசர் அப்படின்னு. ஒரு கலை குடும்பமா இல்லையா? புரியுதுங்களா? கலை குடும்பத்துல இருக்கிறவங்க மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இல்ல கேக்குறேன், நீங்க அதானே சொன்னீங்க. அதுதான் மறந்துட்டாரு. இல்ல, ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து பாக்குறாரு. மக்கள் இப்ப எந்த பிரச்சனையை பத்தி எனக்கு மக்கள் தாங்க, இந்த திருப்பி ஸ்கிரிப்ட் வச்சுதான் பேசினாரு. ஆமா, மக்கள் தாங்க, மக்கள் பிரச்சனை தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு. ஆனா திமுகவை திட்டணும்னா பேப்பரே தேவையில்லை. அதானுங்க முக்கியம். பேப்பர் இல்லாத பேசியது மட்டும்தான் நடைமுறைக்கு சாத்தியம். அப்ப எதுவுமே சாத்தியம் இல்லை. இந்த பைக்கு கொடுக்கறது, வீட்டுக்கு ஒரு பட்டப்படிப்பு, வேலை கொடுக்கணும், அப்ப அதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. திமுகவை திட்டுறதுதான் நடைமுறை சாத்தியம். ஏங்க ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள விஷயத்துக்கு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் தானே, புரியுதுங்களா? வர்றதுக்கு முன்னால என்ன செய்யணும்? எதிரியை அழிக்கணும்னா அதுக்கு எல்லாத்தையுமே செய்யணும். புரியுதுங்களா? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சங்கூதுற விஷயங்கள் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. பாக்குறீங்கல்ல, சங்கு ஊதுறதுக்கே பயந்து போய் நடுங்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும். தாவைக்காவினர்
தாவேக்குனவர் பயந்து இல்ல போயிருக்காங்க. சங்கு ஊது இதெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஏங்க சங்கு ஊதுறதே நாங்குங்க. சங்கு யாருக்கு ஊதுவாங்க? எதுக்கு ஊதுவாங்க? மக்களுக்கா யாருக்கு ஊதுறீங்க? ஒரு விஷயம், இறந்து போனா சங்கு ஊதுவாங்க. ஓ சாகறதுக்கு முன்னால சங்கு ஊதுறதே வந்து செத்து போவாங்கடா, பார்த்து இருங்கடா, ஜாக்கிரதையா இருங்கடா. விஜய் ஓட்ட நமக்கு எது? விஜய் ஆட்சிக்கு வந்தா இல்ல நீங்க ஒரு 41 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால உடனே சாவுக்கு எல்லாருமே நாங்க காரணமாயிருவோமா? இப்போ கொரோனா வந்ததே எங்களால தான் வந்ததும்பீங்களா? அது வேற. ஆ? அப்ப எதுக்கு 3 பேரையும் 20 மணி நேரம் விசாரணைக்குள்ள வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க? ஆ, இப்ப வெளியே வீரவசனமா பேசுறீங்கல்ல, ஆ, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆ. போற போக்குல போயிட்டு சிபிஐ கிட்ட சொல்லிட்டு உடனே போன மாதிரி போயிட்டு வந்துட வேண்டியதானே. 20 மணி நேரம் எதுக்கு? 2 நாள். 20 மணி நேரம் எதுக்கு? ம். புரியுதுங்களா? எல்லாம் ஐடி ரைட்லாம் போவானுங்க. ம், ம், 3 நாள் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ம். ஏதாவது கண்டுபிடிச்சு இது வரைக்கும் சொல்லியிருக்கானுங்க? ஒருவேளை உள்ள பேரம் நடந்திருக்குமோ? அது மாதிரி இந்த சிபிஐ இதுல வந்து இதாயிருச்சுங்கிறீங்களா? ஒருவேளை பேரம் ஏங்க நடந்திருக்கு. கண்டுபிடிக்க முடியாத விஷயங்க. ம். ஒரு விஷயம், சாவு எப்படி செத்தாங்கிறது பில்லி சூனி ஆவி பூந்து தான் அந்த இறப்பு நடந்தது. அது தெரியுமா தெரியாதா? அது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நாயெல்லாம் குலைச்சுது. கேரவன் மேல தானே சார்? இது கேரவன் ஆ. மேல. ஏங்க என்னங்க நீங்க அதாவது ஒரு நேர்காணல் நல்ல விதமா நேர்காணல் நீங்க விதண்டாவாதமா பேசுறீங்க. சார் நான் இல்ல. நீங்க எதிர்கட்சியோட சதிங்க. நானா? ஆமா, சதியோட மொத்த சுரூபமா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ம். சீரியஸா அவ்வளவு டென்ஷன் ஆகுது. ம். விஜய் மட்டும் இருந்தாருன்னா போர்க்களம் நடக்கும். இப்பதான் அவர் இல்லையா சார்? ஏங்க நான் ஒரு விஷயங்க சீரியஸா பேசுங்க. ம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், எந்த சிபிசிஐ வச்சு உட்காந்து நீங்க மணிக்கணக்கா விசாரணை நடத்தினாலும் உண்மைங்கிறது ஆவி பூந்து தான் நடந்தது. ம். அந்த ஆவியை யாரு ஏவி விட்டாங்கிறது தான் இங்க விசாரணைக்குள்ளார உட்கார்றது. இட்லிக்கார அம்மாவா இருக்கான்னு நினைக்கிறேன். பக்கத்துல கடை போட்டிருந்தாங்க அவங்க. இட்லி தொகுத்துன்னு ஆவி போயிருக்குது. அந்த ஆவி. அந்த ஆவியா? ம். ஏங்க நான் என்ன ஆவியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஆவியை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சார் நான் கட்சியில வந்து ஒரு விஷயங்க, விஜய் தலைவர் வந்து தனியா ஒரு பேட்டி கொடுத்தாரா? 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தாரா? அழுது கடவுள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுதான். கடவுள் வந்து சொல்றதுக்கு முன்னாலேயே வந்து வெத்தலை போட்டு பார்த்தாச்சு. ம். வெத்தலை போட்டு பார்த்ததுல ஒரு கருப்பு ஆவி உள்ளார பூந்து அந்த 41 பேர்களையும் நெரிச்சு எல்லாம் நடத்தி இருக்கு. ம், ம், ம். புரியுதுங்களா? இது வந்து அங்க நாங்க போய் பார்த்துட்டோம், குறி பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்து முடிவான விஷயத்த நீங்க இட்லியாவின்னு ரொம்ப கேவலமா பேசுறீங்க. ஏங்க பில்லி சூனியம் வச்சு கெட்ட ஆவிகளை ஏத்தி விட்டுருக்காங்க. அது போய் கெட்ட ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாருங்க, அந்த கெட்ட ஆவியை புடிச்சு துரத்துறதுக்கு என்னமா கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? நீங்க என்னன்னா ஒரு ஆயா இட்லி சுட்ட ஆவி வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க என்ன பேசுறீங்க? இப்படி எல்லாம் கட்டுக்கதை கட்டலாம்ல சார்? என்ன கட்டுக்கதை கட்டுது? ம். ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் பாக்குறீங்களா? சர்ச்சு, மசூதி, கோயில் இதெல்லாம் கெட்ட ஆவிய துரத்துறாங்களா இல்லையா? விஜயவா? விஜய துரத்துறாங்களா? ம். இல்ல துரத்துறாங்க நீங்களே, அதான் விஜய். ஏங்க ஆவி துரத்துறத பத்தி பேசிட்டு இருக்கேங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே எம்ஜிஆரின் மறுரு உருவம் இவர்தானு, அந்த ஆவியா? கன்ஃபியூஸா இருக்கு சார் எனக்கு. அதான் இறந்து போன எம்ஜிஆர். ம். புரியுதுங்களா? ம். இறந்து போன ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல மனிதத்தோட ஆவி உலகத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ம். புரியுதுங்களா? ஒரு அறிவு சிந்தனையா யோசிங்க. சும்மா அறிவு கட்டத்தனமா யோசிக்காதீங்க. ஒரு படிச்ச சிந்தனையாளரா கேள்வி கேளுங்க. உங்க தலைவர் ரொம்ப சிந்தனையாளரோ? பயங்கரமா பேசுறாரு, அதை கேட்டேன். எங்க தலைவர் மாதிரி எவனாவது பேச முடியுதா? முடியாது சார், யாராலே முடியாது. தெரியுதுல்ல? இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறாங்க. வேர்ல்டே வந்து திரும்பி பார்க்குது விஜயோட ஸ்பீச்சை. தெரியுதுல்ல? தெரியுது, நல்லாவே தெரியுது. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்மா? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில். என்னங்க பிஎம்னா ஏஎம்னு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுதுங்களா? அடுத்தது ஆமா, அந்த ரேஞ்சுக்கான கட்டமைப்பு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். சும்மாலாம் இல்ல, சும்மா ஏதோ. அதாவது ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்களா சார் உங்க கட்சியில? கவுன்சிலரா? ஒரு கவுன்சிலர்னா இருக்கிறாங்களான்னு. ஏங்க கவுன்சிலர்லாம் இல்ல, சிஎம் பிஎம் அப்படியே ஏத்திட்டே போறீங்களா? முதல்ல கவுன்சிலரா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு விஷயம், தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிக்கிறாரு? 234 தொகுதியிலையும்
விஜய் விஜய் விஜய்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு தொகுதியில ஒருத்தர் தான் நிக்க முடியும். 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறாருன்னா நீங்க முதல்ல சொன்னீங்களே ஆவி, ஆவியோ அதான் இந்த ஆவியோ? ஏங்க ஒரு விஷயங்க, ம் நாங்க வந்து எல்லா தொகுதியிலையுமே விஜயை வச்சு தான் நிப்பாட்டுறது தான் முடிவு பண்ணியிருந்தது. ம். புரியுதுங்களா? சில அசம்பாவிதம் நடந்ததுனால வேணாம் அப்படின்னு அந்த முறையை நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருக்கீங்க. சதாம் ஹுசேன் வெளியில் வந்தார்னா அவரை மாதிரியே இருக்கிற ஒரு இன்னொரு 5 சதாம் ஹுசேன் ஓகே. குளோனிங்கில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ம் அவங்களாம் குளோனிங்கில் பண்ணலை. நாங்கள் வந்து விஜயை வந்து குளோனிங்கில் பண்ணி இது பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அவங்களாம் வந்து மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தான் சதாம் ஹுசேனோட மூமெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ம். பட் இங்கே அப்படி கிடையாது. இவரோட ஜெனட்டிக் எடுத்து குளோனிங்காக ரெடி பண்ணது தான். நீங்கள் வந்து பனையூர் டெரிட்டரிக்குள்ளார நீங்கள் வந்து உள்ளார நடக்கிற விஷயங்கள்ல ரகசியத்தெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஆமா, அதுதான் கரெக்டு தான். உங்க ரகசியத்தை யாரால புரிஞ்சுக்க முடியல. என்னங்க, அவங்க எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆமா, அது கரெக்டு தான் சார். எங்களுக்கு அப்படி ஒரு திட்டம் இருந்தது, அதை இப்போ நாங்கள் கைவிட்டுட்டோம். ம் எங்களால் எல்லா இடத்துலையுமே கவுன்சிலேருந்து இல்லை, அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு கீழ்நிலை மட்டத்திலிருந்து எல்லாரையுமே நாங்கள் விஜயா தான் பார்க்குறோம். ம் ம் புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா விஜய் தான் விஜயோட முகமாக இருக்கணுங்கிறது இல்லை. நாங்கள் வந்து அந்த விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் முகத்தில் ஒட்டிக்கிட்டா கூட நாங்கள் விஜய் தான். எங்கள் ரசிகர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அது மாதிரி முகத்தில் அடுத்த மீட்டிங்லாம் வந்து விஜய்ங்கிறது தனி மனிதனாக நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்த மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து விஜய் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். ம். அத்தனை பேரும் விஜய், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே விஜயாவை இருக்கண்டாங்கிறது தான் நீங்கள் பார்த்து மிரண்டு போறீங்க. ஓ, அந்த அளவுக்கு பிளான் உங்ககிட்ட இருக்கு. ஆமாங்க, தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டன் இல்லை, தொண்டன் வரைக்கும் தலைவன் தான். ஓகே ஓகே. அப்படிங்கிற எந்த தலைவனாவது ஏன் நான் இருக்கிற இடத்துல நீ இரியா அப்படின்னு எவனாவது ஃபீல் பண்ணுவானாங்க? அப்ப அடுத்து சிஎம்மா விஜய் இருக்க மாட்டாரு, தொண்டனாகி நீங்க இருப்பீங்களா? நீங்க தொண்டன் தானே, வேணா நீங்க போய் கேட்டுப்பாங்களா, சிஎம் சீட் எனக்கு குத்துருங்க அப்படின்னு. ஒரு விஷயம், ம். எல்லா கட்சிக்காரங்களையும் ஏன் கூப்பிடுறாரு தெரியுமா? ஏன் கூப்பிடுறாரு? ஏன் கூப்பிடுறாரு? எல்லாரும் முதல் இதுல சொன்னாங்கல்ல, கடை வாங்க. வியாபாரம் ஆகல, கடை வியாபாரம் ஆகல, அதனால கூப்பிடுறாரு. கடை வியாபாரம் ஆகலையா? எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிற ஆட்சியை கொடுப்போங்கிறது நாங்க தான். ஒரு முதலமைச்சர் ஆயிட்டு 5 வருஷமும் ஒரே முதலமைச்சர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி 234 தொகுதியில விஜய்? எல்லாம் இப்ப வாங்க, இப்ப வந்து செங்கோட்டையன் வர்றாருல, புரியுதுங்களா? ஒரு 2 மாசம் அவரு சிஎம் இருந்துட்டு போங்க. அவங்க வாழ்நாள்ல சிஎம் ஆனாங்களா? இத்தனை வருஷத்தோட அனுபவம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு சிஎம் போஸ்ட் எவனாவது எந்த கட்சிக்கா அவங்க வாழ வச்ச கட்சியெல்லாம் சொல்லி இது பண்றாங்களா? அந்த கட்சியிலயாவது கொடுத்தானுங்களா? சேர்ந்துருவாரா செங்கோட்டையன்? எது செங்கோட்டையன் சேர்ந்துருவாரா? வர்றேன்னு சொல்லியிருக்காருங்க. வரமாட்டாரு. வர்றவங்கள வாங்கன்னு வரவேற்கு தான் நாங்க இருக்கோம். இன்னும் சொல்ல போனா மு.க. ஸ்டாலின் ஐயா வந்துருவாரு, எங்க கட்சியில ஜாயின் பண்ணிடுவாரு. புரியுதுங்களா? நாங்க அந்த எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் எங்க கிட்ட தான் வருவாங்க. நாங்க யாருகிட்டயும் போகணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்க விஜய்க்கு அவசியம் இல்லை. ஒருவேளை ஆறுதல் சொல்றதுக்கு வரலாம்ல, 2026ல தோத்துட்ட பிறகு சோர்ந்து போய் உட்கார இருப்பாரு, அப்ப ஆறுதல் சொல்ல வரலாம்ல. ஆறுதல் சொல்ல வருவாரு? இல்ல, எல்லாரும் வருவாங்க. நீங்க ஏங்க வெற்றி கல்ப்புல இருக்கிற எங்களை வந்து மாலை போட்டு என்னங்க என்ன பேசுறீங்க? ஆறுதல்னா என்ன? தோத்து போயிட்டு உக்காந்துருந்தா ஆறுதல் சொல்றது யாருன்னா வரணும்ல சார், அதுக்காக சொன்னேன். நீங்க ரொம்ப நக்கலா கேள்வி. இல்ல, நான் கேட்கல, அவரு உங்க தலைவர் தான் சொன்னாரு 2026ல ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா. ஸ்கிரிப்ட் டைலாக் வந்து தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, வந்தா வரல. என்ன விஷயம் தெரியுமா? இப்ப உங்களுக்கு முதலமைச்சர், இப்ப நடப்பு முதலமைச்சர் உங்களுக்கு யாரு? மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் அது உங்களுக்கு. எங்களுக்கு விஜய். விஜய் தான் முதலமைச்சர். இப்ப தெரியுது சார். புரியுதுங்களா? விஜய் நீங்க எல்லாம் முதலமைச்சரா ஜெயிச்சு 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் உள்ள விஷயமா நீங்க பாக்குறீங்க. நாங்க இப்பவே பாக்குறோம் அவர் முதலமைச்சர்னு. புரியுதுங்களா? எங்களோட தொண்டர்கள், எங்களோட குடும்பங்கள், எங்களோட உறுப்பினர்கள் கடைசி கடைநிலை வரைக்கும் வேற லெவல்ல தீயா இருக்குது, கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, புரட்சி வெடிக்க வச்சிடாதீங்க ஏடா கூடமா ஏதாவது பேசி. அதை ஒரு நான் பேச லாஸ்ட் டைம் கேட்டீங்கல்ல, அதிகமா பேச்சு ஒரு புரட்சி போர் உண்டாயிடக்கூடாதுன்னு தான் இந்த திருப்ப அவரை பேச வைக்கல. அதுக்காகத்தான் விஜய் கட் பண்ணி விட்டாரு போல இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் பேசின பேச்சுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது போல இருக்கு.
ஆதவர்ஜுனா விஜய் பேசுனதை விட ஆதவர்ஜுனாக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது. அதனாலதான் இந்த முறை யாருமே பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுறாரோ. விஷயம், இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் ஒரு அமைதி நிலைப்பாட்டுல டிராவல் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தை மையப்படுத்தினதுனால்தான் தலைவர் மட்டும் பேசினாரு. அத்தனை பேரும் கொதிச்சு எழுந்து நின்றுட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அவர் சாந்தப்படுத்தி அமைதியா எல்லாத்தையும் அவரு வழி நடத்திட்டு இருக்காரு. வேற லெவல்ல அவரு, அதாவது அடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டாங்க அப்படிங்கிற இடம் தான் இருக்கிறது. அதை மற்றவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வெயிட் அண்ட் சி, வி ஆர் வெயிட்டிங். புரியுதுங்களா? இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? யார் சொன்னது? விஜய் தான் சொன்னாரு. வேற எவனாவது இந்த உலகத்துல எவனாவது வேற ஒருத்தன் சொல்லியிருக்கான் அந்த டயலாக? ஆமா, யார் சொன்னது நீங்க யூஸ் பண்ணதே இல்லையா? உங்களுக்குன்னு தனி ஒரு ட்ரேட்மார்க் இருக்கு. வெயிட்டிங். அடி கொடுக்கறதுக்கா? அடி வாங்குறதுக்கா? எது அடி வாங்குறதுக்கா? அடி வாங்குறதுக்காகவா? நாங்க கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். ஏன்னா கொடுக்கவும் தெரியாது, வாங்கவும் தெரியாது. அதாவது என்கிட்ட உட்காந்து பேசுறதுனால தான் இப்படி பேச முடியுது உங்களால. புரியுதுங்களா? எங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட எல்லாம் உட்காந்து நீங்க பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், வடிவேல் படத்துல உச்சா போவார் தெரியுமா? அது மாதிரி உச்சா போயிட்டு இருப்பீங்க. ஆமா, ஏதோ நாங்கிறதுனால அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இன்டர்வியூ முடிஞ்சா போயிட்டு வந்துருவேன். காமெடி பண்றாரா? இன்டர்வியூ முடிஞ்சா போயிட்டு பார்க்கலாம். நாங்க தான் போவோம். ஆமா, பாத்ரூம் வந்தா எல்லாரும் போவாங்க. ஆனா எந்த நேரத்துல எப்படி பாத்ரூம் வரணுங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். தொங்க விட்டோம்னா எல்லாம் வந்துடும் வெளியில. விஜயவா?